இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபர்காட்டன். இது ஒரு செம்ம த்ரில்லர் மூவி. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஜின்சோக் அவன் ஃபேமிலி கூட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்டிங் ஆகி வரான். அவன் கூட அவனோட அப்பா, அம்மா மற்றும் அவனோட ஹீரோவா நினைக்கிற அவனோட அன்பு அண்ணா யூசோக் இருக்காங்க. இந்த வீட்டுல நம்ம ஹீரோக்கு ஒரு ரூம் மேல மட்டும் சந்தேகம் வருது. ஏன்னா அந்த ரூம் லாக் ஆகி இருக்கு. ஹீரோவோட அப்பா அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குற மாதிரியே இருக்கு. ஹீரோ அவன் அண்ணா கிட்ட எனக்கு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்றான். ஆனா அண்ணா அது உன் மனசு பிரமை, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை பெய்யுது. அப்போ ஹீரோ கண்ணு முன்னாடியே சில பேர் ஒரு கார்ல வந்து அவன் அண்ணாவ கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. போலீஸும் கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க. கரெக்டா 19 நாள் கழிச்சு அண்ணா திரும்பி வரான். ஆனா அண்ணாக்கு அந்த 19 நாள் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ஞாபகம் கூட இல்ல. அண்ணா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு அண்ணா மேல சந்தேகம் வருது. அண்ணா நைட்டு நேரத்துல அம்மா அப்பாக்கு தெரியாம வெளிய போறான். ஹீரோ அவனை ஃபாலோ பண்றான். அங்க அண்ணா வேற யார்கிட்டயோ பயங்கரமா பேசிட்டு இருக்கான். ஹீரோ ஷாக் ஆகுறான். இவன் நம்ம அண்ணாவா இல்ல வேற யாரான்னு குழம்புறான். ஹீரோ இத பத்தி அவன் அம்மா கிட்ட சொல்ல போறான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஷாக். அவன் அம்மா வேற யாரோ கூட போன்ல இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இவனை என்ன பண்றதுன்னு வில்லி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பயந்து போன ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறான். அங்க போலீஸ் இப்போ இயர் என்னன்னு கேட்க ஹீரோ 1997ன்னு சொல்றான். ஆனா போலீஸ் இப்போ 2017 ஆகுதுன்னு சொல்லி ஷாக் கொடுக்கறாங்க. ஹீரோ கண்ணாடி பாக்கும்போது அவனுக்கு வயசாகி இருக்கு. இப்போ இருக்கிற அவன் அப்பா, அம்மா, அண்ணா எல்லாருமே நாடகர்கள். உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா 1997ல நடந்த ஒரு டபுள் மர்டர் கேஸ்ல ஹீரோ தான் கல்பிரிட். ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் ஃபேமிலிய காப்பாத்த காசு தேவைப்பட்டனால ஒரு மிஸ்ட்ரி மேன் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல கொலை பண்ணுவான். அது வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணாவா நடிக்கிற யூசோக்கோட ஃபேமிலி தான். யூசோக் தான் ஹீரோவை கிட்னாப் பண்ணி பழைய ஞாபகத்தை வர வைக்க இந்த டிராமாவை எல்லாம் பண்ணியிருப்பான். கடைசியில ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். அந்த மர்டரை பண்ண சொன்னது யூசுக்கோட அப்பாவே தான்னு தெரியும் போது ஹீரோ ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். ஹீரோ பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு சூசைட் பண்ணிப்பாரு. யூசோக்கும் பில்டிங்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிப்பாரு. ஒரு வலியோட இந்த படம் முடியுது.